பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ மக்களே, கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை மூடுவதாக. ஆதியாகம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அழகான வார்த்தை. இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் போராடுகிறது நம்ம பேர் ஃபேமஸாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. நீங்கள் பரிசுத்த வேதத்தில் 1 சாமுவேல் 3:20 வாசிக்கும் போது, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ற விலையேற்றான். அவன் லூக்கா 14:4-14 லூக்கா 5:15 படித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய கீர்த்தி எழுதி பரம்பினது. அப்போது தேவனுடைய மக்களே, ஒருத்தருடைய பேரை பெருமைப்படுத்துவது தேவன் தான். நம்ம பேரை வால்போஸ் வச்சு ஒட்டிக்கலாம், நம்ம காசு 1000 போட்டு ஒட்டிக்கலாம். அதனால ஒருத்தர் பெருசாக முடியாது. நோட்டீஸில் ஒரு பேர் இருக்கலாம், பெரிய வர முடியாது. அப்போ உங்கள் பேரும் புகழும் நிரந்தரமாக இருக்கணும்னா அந்த பேரை பெருமைப்படுத்துகிறவர், அந்த பேரை பெருமையாக மாற்ற செய்கிறவர் உங்களோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் சொன்னார், நான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னோட வம்சங்கள் தலைமுறையுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு ஒன்று செய்யணும், உன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அப்போ அங்கே எந்த இடத்துல மனுஷன் தன்னை கீழ்ப்படுகிறானோ, தன்னை படைத்த இறைவனுக்கு கீழ்ப்படுகிறானோ, கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான், அவன் பேர் புகழாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பேர் முயற்சிக்கிறான், தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. தனக்கு பேர் விளங்கும்படி ஒரு கோபுரத்தை கட்டுறான் மனுஷன், தனக்கு பேர் வரணும்னு நினைக்கிறான். ஆனால் அது உருப்படாமல் போயிடுது. எப்பெல்லாம் தனக்குன்னு பேர் வருதோ அங்கே குழப்பங்கள் வருது. உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் எப்போ வருதுமா? உங்கள் பேரை நீங்கள் பெருமைப்படுத்த நினைக்கும் போது இன்னொருத்த பேரை ரிப்பேர் பண்ணிடுவீங்க, இன்னொருத்தர் அழிக்க நினைப்பீங்க, இன்னொருத்தர் வர வேண்டிய உரிமைகளை பிடுங்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் அவங்க பேர் பெருமைக்கு பதிலாக உங்கள் பேர் என்ன பண்ணுங்க, ரிப்பேராக போயிடுது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும், உங்கள் பேர் பெருமையாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு இருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் கரத்தினால தம்ப ஆகும். அப்போ உங்கள் பேரை பெருமைப்படுத்த அவராக இருக்கிறார். அற்ப சொற்ப சாதாரண மனுஷர்கள் அசாதாரண மனிதனாக மாறினதற்கு ஆண்டவர் அந்த மனுஷனோடு இருக்கும்போது, யாக்கோபுன்ற ஒரு மனுஷன் அவன் போகிறான், அவனுடைய தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தூரதேசத்துக்கு போகிறான். வழியில் கடவுளை இடைமறித்து அவனுக்கு தரிசனங்கள்லாம் கொடுத்து பேசுகிறார். வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்கி வருகிற போல ஒரு சொப்பனம் கண்டு அவனு அந்த இடத்துக்கு வானத்தின் வாசல் அப்படின்னு ஒரு பேர் வச்சு, பெத்தேல் என்று பேர் வச்சு பல அனுபவங்கள் அவனுக்கு இடைப்பட்டாலும் அங்கே ஒரு சொல்கிறாரு, நான் உன்னை காக்க உன்னோடு இருக்கிறேன், உனது தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன் பேரை நான் பெருமையாக்குறவனை கைவிடுவதில்லை. இது இப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடு இடைப்படுவார், அவர்களுக்கு சில ஆலோசனை தருவார், புத்தியை தருவார். நீங்கள் கூட உங்கள் இதயத்தில் உன்னை படைத்த இறைவனுக்கு தெய்வத்திற்கு ஒரு இடத்தை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசைப்படுகிற சகல சௌபாக்கியமும் ஆசையும் வாழ்க்கை வந்து சேரும். அவர் உங்களை பெருமையாக மாற்றுவார். ஒருவேளை தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வம்சங்கள் தலைமுறையாக இருக்கலாம். இந்த மனுஷனுக்கு அவன் சந்ததி, அவன் ஏற்கனவே சொத்து வச்சுருக்கான், பெரிய பணக்காரனாக தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு குழந்தை வாரிசு இல்லை. பாருங்கள், அந்த குழந்தை வாரிசு தருவதாக வாக்கு பண்ணுறாரு. ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை இருக்கும், சொத்து இல்லாமல் இருக்கும், இல்லை சொத்து இருக்கும், அறிவு இல்லாமல் இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம். எது உங்களுக்கு குறையாக இருக்கும் அதை தந்து உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். மக்களே, நீங்கள் அந்த தேவனோடு இருக்க பழகுங்க. அவர் உங்களோடு இருக்க விரும்பினா உங்கள் பேரை யாராலும் எந்த தீங்கு செய்ய முடியும். சொல்கிறாரு, உன்னை ஆசிரிக்கிறவர்களே நான் ஆசிரிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் என் கூட இருந்ததா என் பேர் பெருமையாக இருக்குன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் சின்ன சின்னதாக டிப்ஸ் தான் கொடுப்பார். இதை செய்யாத, இதை செய், இங்கே போகாத, இதை விட்டுரு, இதை பற்றிக்கோ. சின்ன உபதேசங்கள் தான், சின்ன அட்வைஸ் தான். அதை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதனை அவர் மேன்மையாக வைக்கிறார். பூமியின் உயரிடங்களிலே உன்னை நான் ஏறெடுக்க பண்ணுவேன், சகல ஆசிரியத்துக்கு உன்னை உடையவனாக மாற்றுவேன், ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் உண்டாகிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்திலே ஆகின்ற வேத வாக்கியம் உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் நிறைவேறும். மக்களே, ஆபிரகாமுக்கும் அற்புதம் செய்த அதே தேவன் உன் வாழ்க்கை என் வாழ்க்கை அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.